ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்வாப்ட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி. வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமாக ஒரு அனிமேஷன் மூவியோட வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மூவி என்னை அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஒரு கதை, அந்த கதைக்குள்ள ஒரு ட்விஸ்ட்டு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு அந்த விஷுவல்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா ரிலாக்ஸாக இருக்கட்டுமே, ஏதாவது பார்ப்போமான்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கும்போது இந்த மூவி என்னோட கண்ணில் பட்டுச்சு. சரி பார்ப்போமேன்னு தான் பார்த்தேன். இந்த மூவி தமிழ்ல இருக்கு, அதுவும் டப்பிங்லாம் செமையா கொடுத்துருப்பாங்க. அதுல வர அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த கோயம்புத்தூர் கொங்கு தமிழ்ல பேசியிருப்பாங்க. சொல்லப்போனா அவங்க பேசுற அந்த கொங்கு தமிழை இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் இந்த மூவியை பார்க்கறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். போக போக அடா பரவாயில்லையடா சூப்பரா போகுதுன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா பார்த்து முடிச்சேன். உங்களுக்கும் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இது அனிமேஷன் படம் இல்லையா, ஸோ ஸ்டோரி லைன் இல்லாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாமா? இதோ இங்க நிறைய பறவைகள் இருக்குது பாத்தீங்களா. இந்த பறவைகள் இனத்தோட பேரு ஜாவன். அப்படி இந்த ஜாவன்கள் இருக்கிற இடத்துல இலையால தன்னை மறைச்சுக்கிட்டே குட்டியா ஒரு உருவம் போகுதுல, இவனோட பேர் ஆலி. இவனோட இனத்தோட பேர் பூக்கு. இந்த பூக்குங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஒரு வகையில இந்த பட்டாணி தான். அந்த பட்டாணியை கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஜாவன்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தவன் அப்படி ஒரு பட்டாணியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் இருக்கிறத அங்க ஒரு ஜாவன் பார்த்துருது. இவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படி ஓடும்போதே இவனே நமக்கு சொல்ற மாதிரி அவனோட கதையை சொல்றான். இது நீங்க பாக்குறீங்கல்ல, இது இல்லை என்னோட மோசமான நாள், இதை விட மோசமான நாள் என்னோட சின்ன வயசுல எனக்கு நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதையை சொல்றான். இவன் குட்டி பையனா இருக்கும்போது இந்த ஆள் இருக்கான்ல, இவன் ஒவ்வொரு ஆர்வக்கோளாறு, அதாவது எதா இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அது என்னன்னு டீப்பா போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பயங்கரமான ஆசை இவனுக்கு. இப்ப கூட பாருங்களேன், அவன் கையிலே ஒரு வாளி மாதிரி வச்சிருக்கான்ல, அதை எடுத்துட்டு போகும்போது அது வழியா கீழே தண்ணிக்குள்ள அழகா பார்க்க முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதை முகத்துல மாஸ்க் மாதிரி மாட்டிக்கிட்டு உள்ள போனோம்னா உள்ள தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் அதை எப்படியாவது உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் மூச்சு விடணும்ல உள்ள போனா. ஸோ அதுக்காக அங்கே இருக்கிற ஒரு தாவரத்தோட தண்டை எடுத்து அதை மூச்சு விடுறது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுறான். பட் அந்த தாவரமும் இவன் போகும்போது அதோட உள்ள போயிடுதா. ஸோ இவனுக்கு மூச்சு முட்டிடுது. இது சரியில்லையே, என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு மரக்கட்டையில் அதை மிதக்க விட்டுட்டு இவனு உள்ள அப்படியே அவன் அந்த மாஸ்க் மாதிரி இருக்கிறத மாட்டிக்கிட்டு அழகாக ஆக்சிஜன் செட்டப்லாம் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணிக்கு அடியில் இருக்கிற அந்த உலகம். பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். கொஞ்சம் ஆழமான பகுதிக்குள்ளே போயிடுது. அதை அவன் ரியலைஸ் பண்ணவே இல்லை. அப்படி அங்கே போகும்போது இது இருக்குல்ல, இப்படி ஒரு பெரிய வானவில் மாதிரி ஒரு மீன் அழகாக அங்கே நீந்துட்டு இருக்கு. பார்க்குற இவனுக்கு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிடும். அந்த மீன் இவன் பக்கத்தில் அழகாக சிரிச்சுக்கிட்டே வருது. அந்த நம்பத்து கரெக்டாக யாரை இவனை பின்னாடிலேருந்து தூக்கி இழுத்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஆலியோட அப்பா. நீ எதுக்கு இங்கே வந்த, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த பூக்குங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இனத்தை மட்டும்தான் நம்புவாங்க, வேற யாரையும் நம்ப மாட்டாங்க. அவங்க இருக்கிற இந்த இடத்த தவிர வேற இந்த ஐலாண்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இன்னைக்கு மறைஞ்சிக்கிட்டோன்னா நாளைக்கு உயிர் வாழலாம் அப்படிங்கிறத இவங்களோட கொள்கை. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இங்கே பாராளி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களை தாங்கிக்க முடியுமா, அங்கெல்லாம் போகக்கூடாது, அது உனக்கு ஆபத்து, நம்மளை தவிர யாரையுமே நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இவன் குட்டி பையன்ல, இவனுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பா, அதனால தான் நாங்கள் போனேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ இவனோட பாட்டி வந்து எதனால வெளியே ஆபத்து, இவனை வெளியே விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஒரு கதையை சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் இந்த காட்டில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே இப்படி தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்குல்ல, ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கெட்டவன் இருப்பான்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு கெட்ட ஓனாய் இருந்திருக்கு. அந்த ஓனாய் இங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி அதில் சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கு. இப்படி அதோட ஆட்சியை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் இதை வருதுங்களா, ஒரு பெரிய மரம் மாதிரி. இதுங்களோட பேரு டிசோ. இதுங்க ஒரு நடமாடும் பழத்தோட்டம். அதுங்க இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறவங்க. ஸோ வந்தவங்க இங்க இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஒரு நல்ல செழுமையான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அதோட இவங்க கிட்ட ஒரு மந்திர மொட்டு இருக்கு. இந்த மொட்டை யூஸ் பண்ணி ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா தன்னை மாத்திக்கணும்னு நினைச்சிச்சுன்னா மாத்திக்கலாம். அப்படி ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா மாறினதுனால மற்ற உயிரினங்களோட குணாதிசயங்கள்லாம் இதுக்கு புரிய வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இது அந்த கெட்ட ஓனாய்க்கு பிடிக்கல. எங்க அதோட ஆதிக்கம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்ன பண்ணுது, அந்த மந்திர மொட்டை திருடி இது ஒரு நெருப்பு ஓனாயா மாறி இருக்கு. மாறி அதோட அந்த நெருப்பால அந்த டிசோக்கள் கூட்டத்திலே மெயினா 4 டிசோக்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 4 டிசோக்களையும் நெருப்பை வச்சு கொண்டு இருக்கு. மற்ற டிசோக்களை அங்கிருந்து பயமுறுத்தி துரத்தி விட்டு இருக்கு. அப்படி போன அந்த டிசோக்கள் மறுபடியும் இவங்களோட இந்த இடத்துக்கு திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு பெரிய அணைக்கட்டையை உருவாக்கி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும்
தங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தினாலே பயத்தினாலே யாரையும் நம்பாம தனித்தனி அவங்கவுங்களன்னு ஒரு இடம் வச்சுட்டு அவங்கவுங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நீ இந்த தீவை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா வரப்போற குளிர்காலத்துக்காக உணவுகளை சேமிக்கிறதுக்காக இவங்க சாப்பிடுற அந்த பட்டாணிகளோட ஹார்வெஸ்ட் டே வருது. எல்லா பூக்கங்களும் அந்த பட்டாணி தோட்டத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் சேமிச்சு வச்சுட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஆலி மட்டும் தூரத்துல ஒரு ஜாவன் பறந்து போறத பாக்குறான். ஜாவன் தானே இது இங்க எப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இருக்கிற அந்த ஆர்வ கோளாறுல அந்த ஜாவன் எங்க போச்சு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். பட் அந்த ஜாவனை காண அங்க ஒரு பிப்ளெட் பட்டாணி மட்டும் இருக்கு. இந்த பூக்குங்களுக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி ரொம்பவே ஜாஸ்தி. இவங்களால அந்த வாசனைய பார்க்க முடியும். இப்ப கூட பாருங்களேன், கண்ணை மூடிட்டு அந்த வாசத்தை பாக்குறான். ஜாவனோட வாசம் மட்டும் எல்லோ கலர்ல அப்படி தெரியுது. ஸோ அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அந்த ஜாவனுமே வருது. அந்த ஜாவன் பெருசுலாம் இல்லை, கொஞ்சம் குட்டி தான். அந்த ஜாவனுமே அந்த பட்டாணியை சாப்பிட தான் ட்ரை பண்ணிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணி உள்ள இந்த அந்த பட்டாணியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி கொடுக்குறான். அந்த குட்டி ஜாவனு வந்துட்டு அது அழகா சாப்பிடுது. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போயிட்டு இன்னும் 2 பட்டாணிகளை பறிச்சுட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்து அதை எப்படி ஓப்பன் பண்ணு சொல்லி கேட்குது. இவனும் எப்படி ஓப்பன் பண்ணு சொல்லி கொடுக்குறான். அந்த குட்டி ஜாவன் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி அழகா சாப்பிடுது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே துள்ளி குதிக்குது. ரொம்ப நேரமா தன்னோட பையனை காணாமன்னு சொல்லிட்டு ஆலியோட அப்பாவும் அவனோட வாசத்தை வச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்தவர் பக்கத்துல ஒரு ஜாவன் நிக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுறாரு. ஆலி நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஆலிக்கா ஒரே பெருமை, அப்பா பாருங்கப்பா இந்த ஜாவன் ஒன்றும் ஆபத்தானது இல்லை, ரொம்ப கியூட்டா இருந்தா பாருங்க, நான் இது கழக பட்டாணி சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லி கொடுத்தது மாதிரி வேற அந்த குட்டி ஜாவன் செய்யுது. இவருக்கா ஓடி போயிட்டு ஆலியை என்ன பண்றீங்க வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரலான்னு போகும்போது இந்த குட்டி ஜாவன்ல கத்த ஆரம்பிக்குது. அப்படி கத்துனதும் பெரிய பெரிய மற்ற ஜாவன்கள்லாம் வந்துடுது. ஸோ வந்த ஜாவன்களுக்கு இந்த குட்டி ஜாவன் எப்படி அந்த பட்டாணியை ஓப்பன் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குது. இதுங்களை டேஸ்ட் பார்க்குது, நல்லா இருக்கு. உடனே ஒரு பெரிய ஜாவன்ல பயங்கரமா ஒரு சத்தத்தை கொடுக்க எல்லா ஜாவன்களும் அந்த பட்டாணி தோட்டத்துக்கு வந்து எல்லா பட்டாணிகளையும் பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதோட மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் சேகரிச்சு வச்சிருந்தாங்கல்ல பட்டாணிகள், அந்த பட்டாணிகள்ல கூட எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், தோட்டத்தை இந்த ஜாவன்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆலியோட அப்பாக்குலாம் டே மவனே என்னடா பண்ணிட்டேங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. இப்ப பிரசன்ட்ல ஆலி சொல்றான், அதுதான் என்னோட வாழ்க்கையிலே மோசமான நாள். இவன் இப்ப இவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்க அந்த ஜாவனு கிட்டே இருந்து அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அவன் கையில வச்சிருக்கான்ல அந்த வாளி அது கீழே விழுந்துருது. துரத்திட்டு இருந்த ஜாவனுமே ஒரு மாதிரி பயந்து அலறிட்டு அங்கேருந்து ஓடிடுது. தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரா அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தோன்னா அங்க எல்லா ஜாவன்களுமா மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க கிட்ட இப்ப எந்த பட்டாணிகளுமே இல்லை, கையிருப்புகளும் தீர்ந்துருச்சு. சரி அந்த பட்டாணி தோட்டத்துல போயிட்டு எல்லாத்தையும் சேகரிக்கலான்னு பார்த்தா இப்ப அந்த ஜாவன்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்குல்ல, இவங்க யாரையுமே போக விடல. அதுங்க இவங்க போனாலே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. குளிர்காலத்துக்கு நமக்கு சாப்பாடு இல்லை, இந்த நிலைமை நீடிச்சுன்னா பட்டினிலே செத்துருவோங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சோகமா பேசிட்டு இருக்க. அங்க போயிட்டு ஆலியை அவனோட அப்பாவை கூப்பிடுறான். அப்பா இங்க பாருங்கப்பா நான் ஒரு பட்டாணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஆலியோட அப்பா இல்லை, அவங்ககிட்ட பேசவே இல்லை. எப்போ சின்ன வயசுல ஆலி செஞ்ச ஒரு தப்பா இல்லை, இவங்களோட இந்த வாழ்வாதாரமே போயிடுச்சுல. ஸோ அதுலேருந்து அவங்க அப்பா ஆலிக்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதே இல்லை. ஸோ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, தன்னோட அப்பா என்கிட்ட பேசாம போயிட்டு நான் எதுக்கு அந்த குட்டி ஜாவனுக்கு அன்னைக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தேன், இல்லை என்னோட தப்பு தான் சொல்லிட்டு கையில் இருக்கிற அந்த வாளியை தூக்கி வீசிட்டு அழுதுட்டு இருக்கேன். அப்போ அந்த வாளியில கண்ணாடி இருக்கும். ஸோ அந்த கண்ணாடி கீழே விழுந்ததுனால உடஞ்சி பீஸ் ஆயிடுது. அந்த கண்ணாடியில் வெயில் பட்டு அந்த வெளிச்சம் முகத்தில் அடிக்குது. இவனுக்கு அப்பதான் புரியுது அந்த ஜாவன் இதுலேருந்து அந்த வெளிச்சம் அந்த கண்ணில் பட்டதுனாலதான் பயந்து போயிருக்கு. அப்படின்னா அந்த ஜாவன்களுக்கு இது பிடிக்கல, இந்த வெளிச்சம் பிடிக்கல அப்படின்னு அவங்கள அந்த தோட்டத்திலேருந்து விரட்டிடலான்னு சொல்லிட்டு நேராக அந்த உடஞ்சி விழுந்த அந்த கண்ணாடி துண்டுகளை புறக்கிட்டு அந்த பட்டாணி தோட்டத்துக்கு வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்துட்டு அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த கண்ணாடி துண்டுகளை காமிச்சு இதுங்களை பயமுறுத்த இதுங்களுமே அங்கேருந்து பயந்து ஓடிடுது. ஆலிக்கா பயங்கர சந்தோஷம், ஹாய் இதுங்களை விரட்டுற வழியை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே இந்த பட்டாணிகள் நமக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஆனா ஒரே ஒரு ஜாவன் மட்டும் போகாம அங்கே நின்றுட்டு ஆலியே முறைச்சிட்டு இருக்கு. ஆலி இல்லை என்ன நீ என்ன பெரிய ஹீரோவா, வந்துடுவியா, என்ன பிடிச்சிருவியா, உன்னால என்ன பிடிக்க முடிஞ்சிருவா, வா எங்கிட்ட கண்ணாடி துண்டு இருக்கு, முடிஞ்சா பக்கத்துல வாயின்னு சொல்ல ஜாவன் பக்கத்துல வர வெளிச்சத்தை காமிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆயிடுது. இவங்க 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சு 2 பேரும் உருள ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கிளையில இடிச்சு அந்த ஜாவன் அங்கேயே தங்கிக்குது. ஆலி மட்டும் அங்கேருந்து உருண்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்துடுறான். ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு மந்திர மொட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்தா இவனுக்கு பாட்டி சொன்ன அந்த கதைகள் உண்மைதான் அப்படின்னு புரியுது. இருந்தாலும் இங்கேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே ஏறி வரலான்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடிச்சிட்டு இந்த ஜாவனை திட்டிட்டே வரான். எல்லாம் அந்த ஜாவனால வந்தது, அதனாலதான் என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாவனை திட்டிட்டே பிடிச்சிருக்கிற அந்த கயிறை இருந்து அந்த மொட்டு மேலே விழுந்துடுறான். அப்படியே மயங்கியும் போயிடுறான். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆலியை காணோமேன்னு சொல்லிட்டு அந்த பூக்கு கூட்டமை இவனை தேடி அங்க வராங்க. வரும்போது ஆலியோட சத்தம் இங்கேருந்து
வந்து கேட்கறத பார்த்துட்டு ஆலி இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஆலியும் அப்படியே மேலே வரான். பூக்கு கூட்டம் என்னத்தை பார்த்துச்சுன்னு தெரியல, அப்படியே பார்த்தது ஐயோ ஜாவன் ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஆலி அந்த மந்திரம் மட்டும் மேலே விழுந்தான்ல, அவன் இப்படி ஜாவனா மாறி இருக்கான். இவங்களுக்கு தெரியாதே அது ஆலிதான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் ஜாவனை பார்த்து பயந்து ஓட, அம்மா நான் தான் அம்மா போகாதீங்கம்மா ஹெல்ப் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. ஆலியோட குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஆலின்னு சொல்லிட்டு கூப்பிட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் ஐயோ இந்த பறவைக்கிட்டேருந்து நம்ம ஆலியோட குரல் வருதுன்னா இந்த பறவை ஆலியை உழுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க எல்லா பூக்குங்களும் கல்லெடுத்து வீச ஆரம்பிச்சிடுறாங்க. இது அப்படியே பயந்துட்டு பின்னாடியே வந்தது உயரமான ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் கீழே விழுந்துருது. அப்படியே அடுத்த நாள் காலையில மயக்கத்துல இருந்து ஆலி கண்முழிக்கிறான். அவனோட அந்த ஐலண்ட்ல இருந்து அப்படியே தூரமா வந்திருக்கான். மான்கள் கூட்டம் வேற இவன் மேலேயும் அப்படியே ஓடுது. ஸோ இவதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான்னா ஸோ ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது மேலே 3 ஜாவன்கள் வேற பறக்குது. ஐயோ ஜாவன்கள் இது நம்மளை கொன்னுடும்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு ஒரு மரக்கட்டைக்குள்ளே ஒழிஞ்சிக்குது. அப்போ அங்கே மேலே பறந்துட்டு இருக்கிற 3 ஜாவன்கள் வந்துட்டு வணக்கம் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றினோம், அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குது. ஆலியா பயந்தே போயிடுறான். என்னது நீங்கள் என்ன காப்பாற்றுறீங்களா, நீங்கள் ஜாவனுங்க, நீங்கள் என்ன கொன்னுடுவீங்க, தயவு செஞ்ச பக்கத்தில் வராதிங்க, போயிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க 3 பேருக்குமா புரியல. அவனும் ஜாவன் தானே, நாம அவனை என்ன செய்ய போகிறோம், நாம எதுக்கு இப்படி பயப்படுறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவங்க 3 பேருமே சிஸ்டர்ஸ். அதில் பெரிய ஜாவன் இருக்குல்ல இதுதான் மூத்தது, இதோட பேர் ஐவி. ஸோ ஐவி சொல்லுது என்னது நாங்கள் ஒன்று ஏதாவது பண்ண போகிறோமா, சொல்லப்போனா நேற்று நீ மயங்கி விழுந்தப்போ நான் தான் உன்னை காப்பாற்றினேன் தெரியுமா அப்படின்ட்டு. அதுவும் எப்படி காப்பாற்றிருக்கு பாருங்களேன். அதை தூக்க முடியாமல் காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்க, தண்ணிக்குள்ளே தலையை முக்கி தரையிலெல்லாம் சொரசொரன்னு இழுத்து பாறை மேலெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கு. இப்படி தான் ஆலி அவனோட இடத்துலேருந்து இந்த ஐலாண்டுக்குள்ளே வந்திருக்கான். ஓ நீ தானே என்னை இங்கே கொண்டு வந்து போட்டது, இங்கே பாருங்க என் பக்கத்தில் வந்தீங்க அப்போ நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் குச்சி எடுத்துட்டு மிரட்ட எந்த மூணுமா அசைகிற மாதிரி இல்லையே, இங்கே பாரு உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அந்த பாறையில் தான் எங்களோட ஜாவன் கூடு இருக்குது, வா நீ அங்கே வந்தேன்னா அங்கே நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, நீ போட்டுக்கலாம் உடம்பு சரியாயிடுன்னு சொல்லிட்டு. பட் ஆலியா ஜாவன் கூட்டுக்கு போவான், முடியாது வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க அங்கே ஓநாய்கள் கத்துற சத்தம் கேட்குது. ஐவி சொல்கிறா எங்கே பாரு ஆலி பறந்து எங்களோட வா இங்கேருந்து தப்பிச்சிடலாம் ஓநாய் வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஆலியா இப்போ தானே ஜாவனா மாதிரி இருக்கா, அவனுக்கு எங்கே பறக்க தெரியும், அது ஐவிக்கு தெரியாதே. ஸோ எங்கே பாரு நான் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க முடிப்பாரு இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான், எடுங்கடா அந்த சாண உருண்டைன்னு சொல்லிட்டு அங்கே இந்த சாண உருண்டைகளை உருட்டிட்டு போகல ஒரு வண்டு, அது உருட்டிட்டு போகிற ஒரு சாண உருண்டை எடுத்து இவன் மேலே பூசுன்னு பூசுறாங்க. எதுக்குன்னா அந்த ஓநாய்ங்களுக்கு இவங்களோட மனம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூசிட்டு அந்த தங்கச்சிங்க 2 பேரும் ஹைவி நீங்கள் பறந்து போங்க இவனை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டு இவனை ஒரு இடத்துல மறைய வச்சுட்டு இதுவும் பறந்து போயிட்டு உயரமான ஒரு இடத்துல ஒரு மரத்து மேலே நின்றுடுது. ஆலியா இவ சொல்கிறது எதுக்கு நாம கேட்கணும், பேச வெளியே போயிடலாமான்னு பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு நெருப்பு ஓநாய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வருது. வந்ததும் இங்கே மேலே தான் சாணம் பூசிருக்குல்ல, அதுக்கு பெருசாக எந்த உயிரினம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அது அப்படியே அங்கேருந்து கடந்து போயிடுது. இதுக்கு மேலே ஆலி இங்கே இருப்பானா என்ன, போயிட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் போயிட்டு அவன் மேலே இருக்கிற சாணத்தை எல்லாம் பூசி தேய்ச்சி கழுவிட்டு எப்படியாவது நம்ம பூக்கு ஐலாண்டுக்கு போகணும், அதுக்கு முதல்ல இந்த ஜாவனோட உடம்புல இருந்து வெளியே வரணுமே, என்ன பண்ணலான்னு புலம்பிட்டு இருக்கும்போது அங்கே இப்படி ஒரு ஃபிஷ் வருது. யார் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆலியில் நடந்த முழு கதையும் அப்படியே புலம்புறேன். என்னோட பேர் ஆலி, நான் அந்த மந்திரம் மட்டும் மேலே விழுந்துட்டேன், அந்த மந்திரம் மட்டும் என்ன ஜாவனை மாற்றிடுச்சு, இப்போ மறுபடியும் நான் பூக்குவா மாறணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனில் சொல்லுது. ஓ உன்னோட பேர் ஆலியா, என்னோட பேர் பூகுல், அதோட நீ சொல்கிற அந்த மந்திரம் முட்டை அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமே, அந்த பக்கமாக ஒரு வட்டமான பட்டு போன மரம் இருக்குது, அந்த மரத்தில் இதே மாதிரி மந்திரம் முட்டை இருக்கேன் நான் பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு. ஆலிகா ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ பூகுல், நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன், சீக்கிரம் நான் அந்த மந்திரம் முட்டை பார்க்க போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு ஆலி வேகமாக எப்படியாவது அந்த பட்டு போன வட்ட மரத்தை பார்க்கணுன்னு வேகமாக அதை தேட்டே வந்தா அங்கே ஐபி வந்துட்டு நான் உன்னை மறைஞ்சிருக்க தானே சொன்னேன், நீ என்னன்னா ஏன் சொல் பேச்சு கேட்காம இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படி எப்படின்னு தொண பேசிட்டே வர. ஆலி சொல்கிறேன் எங்க பாரு நான் ஒன்று ஜாவன் இல்லை, நான் ஒரு பூக்கு, நான் ஒரு மந்திரம் முட்டை தொட்டதுனால இப்படி ஜாவனா மாறிட்டேன், இப்போ நான் மறுபடியும் பூக்குவா மாறியாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது பூகுல் சொன்ன அந்த மரத்தையும் பார்த்துட்டு அங்கே ஒரு மந்திரம் முட்டை இருக்கு. ஆலி அதை எடுக்கலான்னு வரும்போது இந்த ஐவில குடு முன்னாடி போயிட்டு உனக்கு என்ன இந்த மந்திரம் முட்டை தானே வேணும், நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கே பூக்கு கீக்குன்னு, அப்படி மாற அந்த கதையை நான் நம்பல, இருந்தாலும் உனக்காக எடுத்து தரேன், இந்த அண்ணி சொல்ற மாதிரி பூக்குவோ இதுவோ மாறிக்கோன்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் முட்டில் கை வச்சிருமா, அவ்வளோதான் இது பூக்குவா மாறிடுது. ஆலிகா போச்சு இருந்த ஒரு வழியும் போச்சு, உன்னை யார் என் பின்னாடியே வர சொன்ன, எதுக்கா இப்படி பண்ண, இப்போ பாரு நீ பூக்குவா மாறிட்டேன்னு சொல்லிட்டு. இதுவா என்னது பூக்குவா மாறிட்டேன், நாம இது என்ன வாசம்னு சொல்லிட்டு மூக்க உறிஞ்சுக்கிட்டே பார்த்தா இதோட அழகான ஜாவன் உருவத்தை காணாமா இப்படி குட்டியான எலி மாதிரி மாறிட்டேன்னு சொல்லிட்டு இது ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்க. ஆலில இங்க பாரு நான் உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னல, என்னால தொட்ட, இப்போ பாரு எனக்கு இந்த ஒரே வழியும் போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்றதுன்னு புலம்பிட்டே போக இதுவும் பின்னாடியே வருது, இப்போ எனக்கு ஒரு வழி சொல்லு, நான் எப்படி மறுபடியும் ஜாவன் மறந்து இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது இவங்க அந்த லேக்கு பக்கத்துல இருக்காங்க. மறுபடியும் அங்கே அந்த பூகுல் வரதை
பாக்குறான். ஸோ ஆலி ஓடி போயிட்டு பூகல் பூகல் ஒரு நிமிஷம் எங்க வாயேன், வேற ஏதாவது மந்திர முட்டை எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கறதுக்காக பூகலை கூப்பிட்டான். பூகல் வந்து ஏன் ஆலி என்னாச்சு, நீ அந்த மந்திர முட்டை தொடல, ஆமா இது யாருன்னு சொல்லிட்டு உன்னை இவன் நடந்த கதையை சொல்லிட்டு வேற மந்திர முட்டை எங்காவது இருக்குன்னு உனக்கு தெரியும், இவன் என்னோட பிளானையே சொதப்பிட்டா, ப்ளீஸ் சொல்லேன்னு சொல்லிட்டு ஐவில எனக்கு தான் மந்திர முட்டை வேணும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்துட்டு பூகல் இடையிட எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, உங்க 2 பேருக்கு தேவையான நிறைய முட்டைகள் ஒரு இடத்துல இருக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டால் அந்த பூகல் சொல்லுது, இந்த அணைக்கட்டு உருவானதுல இருந்து இந்த பூகல் இங்கே தான் சுத்திட்டு இருக்கானா, ஸோ அவனுக்கு எது எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அதே மாதிரிதான் நிறைய மந்திர முட்டுகள் அங்க இருக்கிற ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா அது ஐவிக்கு தெரிஞ்சிருக்கு. அது அந்த பெரிய குன்றுகளை தாண்டி போனா அங்க அந்த நீர்வீழ்ச்சி இருக்கு, எனக்கு தெரியும் வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. கூகுள்ல டே இங்க பாருங்கடா அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்றதை கேட்டுட்டு போங்களான்னு சொல்லிட்டு கத்துறான். பட் இவங்க எங்க அவன் சொல்றதை கேட்கறது, அவங்க 2 பேரும் மாறி போன தங்களோட உருவத்தை மாத்திர ஆர்வத்துல இவன் சொல்ல வரதை கேட்காம அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஒரு வழியா அந்த குன்றுகள் அடைஞ்சிட்டாங்க. ஐவி பூக்குருவத்துல இருக்கனால அழகா மேலே ஏறிட்டா. ஆலியால தான் ஏறவே முடியல, ஆனா அவனால ரெக்கையை விரிச்சு பறக்க முடியும்ல. ஐவி சொல்றாங்க பாரு நீ இப்போ ஒரு ஜாவன், உங்ககிட்ட ரெக்கை இருக்கு, நீ ரெக்கையை விரிச்சு பறந்து பாரு அப்படின்ட்டு. ஆலியில நீங்க பாரு நான் ஒரு பூக்கு என்னால பறக்கலாம் முடியாது, நான் பறக்கலாம் மாட்டேன், நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஏறி ஏறி மேலே வருது. அங்க வந்தா அங்க ஓநாயோட சத்தம், ஐயோ ஓநாயின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க வருது பெரிய ஓநாயில ஒரு சின்ன ஒரு குட்டி ஓநாய். அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவை தேடுறான் போல, அவங்க அப்பா எங்க தான் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி அமைதியாருன்னு சொல்லிட்டு சொல்லி வாய மூடல. இவங்க பின்னாடி தான் அவங்க அப்பா இருக்கு, அவங்க அப்பா மட்டும் கூடவே இன்னும் 3 ஓநாய்களும். அவ்வளவுதான் 2 பேரும் ஓடுறான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க ஐவி ஆலி மேல ஏறிக்கிறா. 2 பேரும் ஓடுறாங்க. அந்த ஓநாய்களும் துரத்துது. அப்படி ரொம்ப தூரத்துக்கு ஓடி வந்து அங்க ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு தப்பிச்சான்னு குகைக்குள்ள வந்து அந்த ஓநாய்கள் குகைக்குள்ள வரல. அப்படியே அந்த வழியா போயிடலான்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டா அங்க நிறைய பாம்புகள் படுத்துட்டு இருக்கு போல. அந்த பாம்புகள் எந்திரிச்சு படம் எடுக்குது. அவ்வளவுதான் 2 பேரும் இந்த பக்கம் பாம்பு, வெளியே போன ஓநாய்கள். இந்த பாம்புகள் வந்துட்டு வேர் பாம்புகள், அதாவது மரத்தோட வேருங்களோட வேரா இது சுத்தி இருக்கும். பாக்குறதுக்கு வேருங்களுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. சோ ஐவி சொல்றா இந்த பாம்புகளால கேட்க முடியாது, ஆனா அதுங்களால அதிர்வுகளை உணர முடியும். அதனால எந்த சத்தமும் எழுப்பாம நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே போய் ஏன்னா வந்த வெளியே போனா அங்கதான் ஓனாய் நின்றுட்டு இருக்கே, பூக்குவால ஸ்மெல்ல பார்க்க முடியுமே. ஆலி ஐவிக்கிட்ட சொல்றாங்க பாரு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, அந்த பாம்புகள் எங்க இருக்குன்னு உன்னோட கண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ கரெக்டா எது பாம்பு எது வேறுன்னு சொன்னேன்னா நான் வேறு மேல கால் வச்சு அப்படியே மெதுவா தாண்டிடலான்னு சொல்லிட்டு சொல்ல ஐவியும் கண்ணை மூடினா அவளுக்கு தெரியுது பாம்புகள் எது வேர்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேரா போ, அங்க கால்வை இங்க கால்வைன்னு சொல்லிட்டு ஆலிக்கு கைட் பண்ண ஆலியும் இவளை நம்பலாமா வேண்டாமா சரி நம்பித்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவ சொல்ற மாதிரியே கால் வச்சு எப்படியோ அந்த பக்கம் வந்துடுறாங்க. அங்க நின்றுட்டு இருக்க ஓநாயை பார்த்துட்டு எப்படி உங்களால எங்களை பிடிக்கவே முடியாது ஒவ்வொருன்னு சொல்லிட்டு ஒழுங்கு காமிக்க அந்த ஓநாய்கள்லாம் ஓஹோ அப்படியே நாங்க பிடிக்கலன்னா என்ன இப்ப வருது பாருன்னு சொல்லிட்டு எல்லா ஓநாய்கள் சேர்ந்து பயங்கரமா ஊழையிடுங்களாம். அந்த ஊழ சத்தத்துல அந்த குகையை அதிர ஆரம்பிக்க அதுல இருக்க பாம்புகள்லாம் முழிச்சு இவங்க 2 பேரையும் பார்த்துருது. அவ்வளவுதான் ஓடுறான்னு சொல்லிட்டு ஓட இந்த பாம்புகள் துரத்த இவங்க 2 பேரும் எட்ஜில் இருக்கிற ஒரு கிளையில வந்து நிக்கிறாங்க. அந்த பாம்புகளும் வருது. அவ்வளவுதான் அந்த பாம்புகள் நம்மள சாப்பிட போகுது, சாக போறோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஐவி சொல்றா இங்க பாரு இப்போ நீ பறந்தே ஆகணும், எப்படி நீ சொல்லி நான் மோப்பம் பிடிச்சி உன்னோட சக்தியான மோப்பம் பிடிச்சி நம்ம பாம்புகளை தாண்டி வந்தோமோ அதே மாதிரி உன்னாலே பறக்க முடியும் பறன்னு சொல்லிட்டு. பட் ஆலிகா பயமா இருக்கு, இல்ல நான் பறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேற வழியில நீ பறந்தே தீரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து விழுறாங்க. ஐவி சொல்றா இங்க பாரு ஆலி உன்னோட சிறகை இப்படி விரி, அப்படி பக்கவாட்டுல திருப்பு, பற உன்னால முடியும் பறன்னு சொல்ல கீழே போய் இடிச்சிருவேன் அப்படிங்கிற கடைசி கட்டத்துல ஐவி சொன்னது மாதிரி சிறகை விரிச்சு பறக்க ஆரம்பிக்குது. ஓ பறந்துருச்சு. ஆலி மேல ஐவி உட்கார்ந்துருக்க என்னால பறக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பறந்துட்டே அந்த வியூ எல்லாம் பாக்குறான், ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பறந்து வந்து அந்த அருவி பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான குன்றுல 2 பேரும் லேண்ட் ஆகுறாங்க. அப்படியே நைட் ஆயிடுச்சு. இப்போ அந்த அருவிக்கு போனா சரியா இருக்காது, நைட் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஆலில ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான். ஒன்னு ஐவில பக்கத்துல இருக்கிற ஒரு தாவரத்தோட வேற உடைச்சு இவங்கிட்ட வந்து கொடுத்து பாரு இந்த இது நல்லா இருக்கும் சாப்பிடு அப்படின்ட்டு. அப்ப இவன் கேட்கறான் ஓ உனக்கு இந்த சாப்பாடுலாம் கண்டுபிடிச்சு எடுக்க தெரியுமான்னு சொல்லும்போது ஐவி சின்ன வயசுல அவள் நடந்த ஒரு விஷயத்த சொல்றா. இவளும் இவளோட தங்கச்சிங்க 2 பேரும் சின்ன பொண்ணா இருக்கும்போது இவங்களோட அம்மா அப்பா இறந்துட்டாங்களாம். அதுல இருந்து தங்கச்சிகளாம் இவ தான் பார்த்துட்டு இருக்காளாம். அப்போ இவங்க குட்டி பசங்களா இருக்கும்போது பயங்கரமான பஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு உணவே இல்லாம எல்லா ஜாவன்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருந்திருக்கு. எப்படியாவது தன்னோட தங்கச்சிங்களுக்கு
ஓநாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்துக்கும்போது இவ அங்கே ஒரு பட்டாணி தோட்டத்தை பார்த்துருக்கா. அது தங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவுமான்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போகும்போது நான் ஃபஸ்ட் ஒரு பூக்குவை பார்த்தேன் தெரியுமா. அந்த குட்டி பூக்கு தான் எனக்கு பட்டாணிகளை எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த கதையை சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுதா. ஆலி எது அவன் வாழ்க்கையிலே செஞ்ச தப்புன்னு நினச்சிட்டு இருக்கானோ அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட அந்த குட்டி ஜாவனே ஐவி தான். ஐவி இந்த கதை என்னமோ சாதாரணமோ சொல்லிட்டு அவ போயிட்டு படுத்து தூங்கிடுறா. ஆலிக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லாக தூங்காம அதையே நினச்சிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருந்தவன் காலையில் பூகுள் சொன்ன அந்த அருவி பக்கத்துக்கு 2 பேருமா வராங்க. அங்கே வந்து அங்கேயும் விடாது கருப்பு மாதிரி இந்த ஓநாய்கள் கூட்டம் அங்கேயும் இருக்கு. அதோட அந்த குட்டி ஓநாய் வேற அப்பா எனக்கு பசிக்குதுப்பா சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் பார்த்தா அவ்வளோதான் கறியாக்கி சாப்பிட்டுருவாங்களே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு பூகுளும் வந்துடுறான். அதான் இவன் ஒரு விஷயம் சொல்ல வந்து இவங்க 2 பேரும் கேட்காம போயிட்டாங்கல்ல, அது என்னன்னு சொல்றதுக்காக. அந்த விஷயம் வேற எதுவும் இல்லை, அந்த இடத்துல ஓநாய்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான். ஆமாம் எங்களுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கே ஏன்னு கேட்கும்போது பூகுள் சொல்லுது, ஏன்னா நான் இந்த உலகத்தில் தனியாக தான் இருக்கேன் தெரியுமா, எனக்குன்னு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அது அவங்க 2 பேரையும் பார்த்தது எனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தோணுச்சு, வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க 2 பேரும் ஓ தாராளமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், வேணா நீ ஒரு மந்திரம் மட்டும் தொட்டு எங்கள் 2 இனத்தில் உனக்கு எது பிடிச்சிருக்கு, ஜாவான் பிடிச்சிருக்கா பூக்கு பிடிச்சிருக்கா, எங்கள் 2 பேரில் யாராவது ஒன்றா ஒரு இனமா நீ மாறிடேன், நாம எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம்னு சொல்ல பூகுளுக்கும் ஏய் அப்படியா நான் மாறவா அந்த மாதிரி ஓகே சந்தோஷம் அப்போ சரி அந்த முட்டை தோடுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது போயிட்டு ஒரு பாறை மேலே படுத்துட்டு உயிருக்கு போராடுற மாதிரி நடிக்குது. அதை பார்த்தா அந்த ஓநாயங்களில் நமக்கு ஒரு பெரிய ஃபிஷ் கிடச்சிருச்சு வாங்க வேட்டையாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பூகுளை பிடிக்கிறதுக்காக வர இதுங்க பக்கத்தில் வரும்போது பூகுள் துள்ளி குதிச்சு தண்ணிக்குள்ளே விழுந்தாது தப்பிச்சிடுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஆலியும் ஐவியும் அந்த மந்திர மொட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போயிடுறாங்க. ஆனால் அங்கே பூகுள் சொன்ன மாதிரி நிறைய மொட்டுக்கள் இல்லை, ஒன்னே ஒன்று தான் இருக்குது. இப்போ ஒன்னே ஒன்றுனா யாராவது ஒருத்தருக்கு தானே யூஸ் ஆகும். ஐவி சொல்கிறேன் நான் போயிட்டு என்னோட பழைய உருவம் ஜாவனுக்கு வந்துடுறேன், அப்புறம் நம்ம 2 பேருமா பறந்து போயிட்டு நிறைய மொட்டுக்கள் எங்கே இருக்குன்னு தெரியலான்னு சொல்லும்போது ஆலி இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அதை நான் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இவ்வளோ தூரம் பழகிட்டும் நீ என்ன நம்ப மாட்டியா ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா சின்ன வயசில் எங்களோட வாழ்க்கையை கெடுத்தவன் நீ தான் சொல்லிட்டு சின்ன வயசில் அவள் பார்த்த குட்டி பூக்கு இவன் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட பூக்குன்னா சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்கிறது காரணம் நீ தான், நான் ஒன்று அப்போ நம்பினதுனால தான் நீ எனக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட, மறுபடியும் என்ன உன்னை நம்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஐவிக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 2 பேரும் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஓநாய்கள் இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது தெரிஞ்சுட்டு இங்கே வந்துடுது. பூகுள் எங்களை காப்பாற்று ப்ளீஸ், பூகுள் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு பூகுளை கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா அந்த மந்திரம் மட்டும் மேலே தெரியாமல் விழுந்துடுறாங்க. விழுந்ததான் தாமதம் 2 பேரும் பூகுள் மீனா மாறிடுறாங்க, சேஃப் ஆகிடுறாங்க. பட் உருவம் மாறிடுச்சு, எல்லாம் ஒன்றால தான் எல்லாம் ஒன்றாலும் சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணிக்க பூகுளை டே ஆலி ஐவி நீங்கள் இப்படி என்ன மாதிரி மாட்டீங்கன்னு கேட்க ஐவிக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரியுது, அந்த மந்திர மொட்டை தொடும்போது அது என்னவா சொல்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறிக்கிறோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கூட ஆலி அல்ல அந்த ஜாவன் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மந்திர மொட்டில் விழுந்திருப்பான், ஜாவனை மாறி இருப்பான். ஐவி கூட இந்தா இதை தொட்டு நீ பூக்குவா மாறிக்கோன்னு சொல்லிட்டு அந்த மந்திர மொட்டை தொட்டு பூக்குவா மாறி இருக்கும். இப்போ கூட 2 பேரும் பூகுளோட பேரை சொல்லி கத்திட்டு தானே விழுந்திருப்பாங்க, நல்லா 2 பேரும் பூகுலா மாறி இருப்பாங்க. ஆலி சொல்கிறான் ஆமாம் உனக்கு இது இப்போதான் புரிஞ்சுதா, எனக்கு எப்போவோ தெரியும், இங்கே பாரு நீ ஒரு ஜாவன் நான் ஒரு பூக்கு, உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகவே செய்யாது, நானே என்னோட வழியில போய்க்கிறேன் நீ உன்னோட வழியில போய்க்கோ என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு இது திரும்பி அப்படியே தனியாக நடந்துருது. பூகுல்ல டே ஆலி எங்கடா போற, இந்த ஒரு மந்திரம் மட்டும் போச்சுன்னா என்ன, இன்னும் நிறைய மந்திரம் மட்டும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் வா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பூகுலோட உதவி இல்லாமல் இவங்களால மந்திரம் மட்டும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இதுவும் வேற வழி இல்லாமல் பூகுலோட வருது. ஐவியும் சொல்கிறான் இங்கே பாரு அப்போ என்னோட தங்கச்சிங்களுக்கும் இறந்துட்டு இருந்த எங்கள் ஜாவன் கூட்டத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோட ஒரே எண்ணமாக இருந்தது, அதனால உங்களோட எண்ணம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது, அன்னைக்கு நீ அந்த பட்டாணிகளை எப்படி சாப்பிடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் என்னோட தங்கச்சிகளை என்னோட ஜாவன் இனத்தையுமே என்னால் காப்பாற்ற முடிஞ்சது, அதுக்கு நான் எப்போவும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்குது. ஆலிக்குமே புரியுது அதோட சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சரி அப்படியே அந்த மந்திரம் மட்டும் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்த்தானா அந்த மந்திரம் மட்டும் மேலே இருக்கு, ஆலியில் குடுன்னு மேலே ஏறலான்னு போனால் ஏற முடியல, ஏன்னா அருவி ஸ்லோப்பாக இருக்குல்ல, இதெல்லாம் மேலே ஏற முடியல, அது வழிக்கு கீழே விழுது. அப்போ பூகுள் சொல்கிறான் தெரியும் நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் மேலே ஏற முடியல, ஆனால் நம்ம ஒரு ஆளால் ஏற முடியாது, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மீன் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளோட எல்லா சக்தியையும் கொடுத்தோன்னு வையன் கண்டிப்பாக மேலே ஏறிடலான்னு சொல்லிட்டு 3 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மேலே ஏறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப் மேலே ஏறி வந்தா அங்கே நிறைய பாறைகள் இருக்கு, அது இல்லாமல் அந்த பாறைகள் அசைகிற மாதிரி வேற இருக்கு. இது என்ன பாறைகள்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது வெறும் பாறைகள் இல்லை, அது பெரிய கரடி கூட்டம். அந்த கரடி கூட்டங்களை மீன்களை பார்த்தா சொல்லவா வேணும், நமக்கு சாப்பாடு கிடைச்சுன்னு சொல்லிட்டு அந்த கரடி கூட்டங்கள்லாம் இவங்க 3 பேரை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டே அந்த மந்திர முட்டுக்காக
எவ்வளவுடா பிரச்சனையை சந்திக்கிறது. 3 பேரும் ஒவ்வொரு திசைக்கு ஓட அந்த கரடிங்களும் இதுங்களை பிடிக்கிறதுக்காக வர, அப்போ பூகுல்ல வாங்க மறுபடியும் நம்ம ஒரு மீனா மாதிரி ஒன்னா போராடுவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வேகமா செகண்ட் ஸ்டெப்ல ஏறி மேல வந்துடுறாங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோண்டான்னு பெருமூச்சு விட்டா அந்த ஓநாய்கள் கூட்டம் வந்து நிக்குது. இவனுங்க வேற விட மாட்டானுங்க போல இருக்கே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி ஓநாய் தெரியாம கால் வலிக்கு கீழே விழுந்துருது. நல்ல விழல அங்க இருக்கிற ஒரு கிளைய புடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கு. கீழே விழுந்து அந்த கரடிக வாயில மாட்டிக்க வேண்டியதான். அப்பா என்ன காப்பாத்துங்கப்பான்னு சொல்லிட்டு இது கத்த அந்த ஓநாய்ங்க காப்பாத்துக்காக வந்து அதுங்களால இதை குட்டி ஓநாயை ரீச் பண்ண முடியல. ஆலிக்குல பாவமா இருக்கு. என்னதான் இவங்களை அட்டாக் பண்ண வந்தாலும் இது ஒரு குட்டி ஓநாய். அப்படியே அந்த குட்டி ஓநாயை அதோட அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு வாங்க என்னோட வாழை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழை பிடிச்சிக்கிட்டு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இங்கேயுமா ஸ்விங் பண்ணி அந்த விழ இருந்த ஓநாயை அப்படியே அவங்க அப்பா பக்கத்துல அடிச்சு விட்டுடுறாங்க. ஸோ அது சேஃப் ஆயிடுது, அவங்க அப்பா பக்கத்துல போயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த ஓநாய்க்கும் மனசு மாறிடுது. அந்த குட்டியை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. இவங்க 3 பேருமா சேர்ந்து அடுத்த ஸ்டெப்பை ஏறி மேல அந்த மந்திர முட்டை கிட்ட வந்துட்டாங்க. இனிமே அந்த மந்திர முட்டை தொட்டு அவங்களோட பழைய உருவத்துக்கு மாறிட வேண்டியதான். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அதுல குதிச்சு நம்மளோட பழைய உருவத்துக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பூக்கு ஜாவன்னு சொல்லிட்டு அதுல விழுந்து அந்த மொட்டுக்கல்ல தொட்டு 2 பேரும் பழைய உருவத்துக்கு வந்துடுறாங்க. பூகுல் வா நீ வந்து உனக்கு யாரை மாற ஆசைப்படணும், ஜாவனாவா பூக்கு வா வந்து தொட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கன்னு சொல்ல பூகுல்ல நானும் யாரா மாறணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஜாவனா மாறவா இல்ல பூக்குவா மாறவா, ஆனா அதை விட பெட்டரா இன்னொன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு நெருப்பு ஓனாய் அப்படின்னு கத்திட்டே அந்த மந்திர முட்டை தொட்டு நெருப்பு ஓனாயா மாறிடுது. திரும்பி இவங்க 2 பேரையும் முறைக்குமா. இவங்க 2 பேருமா பயந்தே போயிடுறாங்க. நம்ம கிட்ட சாதுவா பேசிட்டு இருந்த நம்ம பூகுலா இது. டேய் பூகுல் என்னடா ஆச்சு உனக்குன்னு கேட்க அந்த நெருப்பு ஓனாய் இங்க கொடுக்குது பாருங்க ஒரு ட்விஸ்ட. பூகுல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த நெருப்பு ஓனாய தான் அந்த டிசோக்கள்லாம் இந்த காட்டுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் உதவாத பூகுலா மாத்தி இந்த மாதிரி வச்சிருக்கு. இந்த நெருப்பு ஓனாய் தனியா இந்த அருவி மேல ஏறி வந்து இந்த பூகுலை தொடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்கு. பட் அதால மேல ஏறி வர முடியல. தனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஐவி ஆலி வந்து மாட்டிருக்காங்க. ஸோ அவங்கள நல்லா பேசி மேனிப்புலேட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்க 2 பேரும் உதவியோட 3 பேரும் சேர்ந்து மேலே ஏறி அந்த மந்திர முட்டை இது அடைஞ்சிருக்கு. ஆலி கேட்குறான், ஏன் எதுக்காக நீங்கள் இப்படி செஞ்சீங்க? அப்போவும் உங்களால் தான் இந்த பள்ளத்தாக்கு அழிஞ்சு போய் எல்லா உயிரினங்களும் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் எதுக்கு இவங்களுக்கா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்கும்போது அப்போ அந்த நெருப்பு ஓனாய் சொல்லுது, ஏன் இவங்கள எனக்கு கஷ்டத்தை கொடுக்கல, நான் சின்ன வயசில் பலவீனமாக இருந்தேங்கிறதுக்காக என்னோட சொந்த கூட்டமே என்ன ஒதுக்கி வச்சுது. ஸோ அப்போ முடிவெடுத்தேன், பிற்காலத்தில் ஒரு நாள் நான் இந்த காட்டுக்கே தீ வச்சு அழித்து என்னோட ரிவெஞ்ச் நான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நான் செஞ்சேன். ஆனால் அந்த டிசோக்கள் என்ன கடைசி நேரத்தில் அதுங்களோட மந்திர முட்டை அனுப்பி என்ன அந்த பூகுலா மாற்றி இவ்வளோ நாள் சுத்த வச்சிருச்சு. என்ன சொன்னாலும் நம்புறா, உன்னை மாதிரி ஒருத்தனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நீ வந்த நான் என்ன நினச்சதான் அடைஞ்சிக்கிட்டேன். உன்னை துரத்திட்டு இருந்ததே அதுங்க சாதாரண மர ஓனாய்ங்க தான், உண்மையான ஓனாய் நான் தாண்டா நெருப்பு ஓனாயின்னு சொல்லிட்டு உடனே ஐவியில் எப்படியாவது அந்த மொட்டுக்கள் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த நெருப்பு ஓனாயை பழையபடி சக்தி இல்லாத மாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த மொட்டுக்கள் பக்கத்தில் பறந்து போக அந்த ஓனாயில் ஐவி என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே கடிச்சு தூக்கி வீசிடுது. இந்த நெருப்பு ஓனாய் இனிமே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, மறுபடியும் இந்த இடத்த நான் தான் ஆள போறேன்னு சொல்லிட்டு அது வெட்டி சிரிப்பு சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பி போக ஐவிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இவளை எப்படியாவது காப்பாற்றணும், அதான் அவங்களோட ஜாவன் பாறையில மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொன்னால எப்படியாவது இவளை ஜாவன் பாறைக்கு கூட்டிட்டு போன. ஆனால் ஜாவன் பாறை இருக்கு அவ்வளோ உயரத்துக்கு, அங்க இருக்கிற கம்புங்கள் இலைகள் எல்லாம் எடுத்து அழகா ஒரு படுக்கை செஞ்சு அதுல இவளை வச்சு கட்டி அப்படியே இழுத்துட்டு போகுது. ரொம்ப உயரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சோர்ந்து போகாம தன்னோட ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சிலையும் போய் சேர்ந்துருது. அங்கதான் ஐவியோட சிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள பாத்துறாங்க, ஐவியை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஆலியும் அப்படியே மயங்கி போயிடுறான். அப்படியே மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்த்தா அந்த ஜாவனோட கூட்டுக்குள்ளதான் இருக்கான். பக்கத்துல ஐவி இல்ல, வேற ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ ஐவி இங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா அப்ப போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது. ஆலிக்கா ரொம்ப கஷ்டமா இருந்தா, ஐயோ என்னோட ஒரே ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்ட் அவ என்ன விட்டுட்டு போயிட்டாளான்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஐவியோட இறகுகள் எல்லாம் எடுத்து வச்சு இதை அழுதுட்டு இருக்க. பின்னாடி ஒரு குரல், ஆகா உன்னோட வாயால என்ன உன்னோட நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்றதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு, ஐவி நீ சாகலியா, அப்புறம் எதுக்கு அவங்க நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாப்பா உனக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக போயிருந்தேன், அதை தான் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல அலிக்கு சந்தோஷம். ஓடி போய் ஐவியை கட்டி பிடிச்சிட்டு நீ வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐவி சொல்றா, நீயுமே
நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி அந்த அன்பான குட்டி பூக்கு மாதிரி தான் இப்போ இருக்கேன்னு சொன்னது இவனுக்கு என்னத்த அன்பான குட்டி பூக்குவா இருந்து என்ன பிரயோஜனம், என்னோட இந்த முந்திரி கொட்டை தனத்தால தான் என்னோட இனத்துக்கே சாப்பாடு வழி இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் ஆயிட்டோம், எல்லாம் என்னோட அவசர புத்தியால் தான், நான் என்ன வேலை செஞ்சாலுமே அது தப்பு தப்பாக தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினச்சிட்டு அவன் வருத்தப்படும் போது ஐவி இங்கே வா நான் உன்னை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனான்னா அங்கே எல்லா ஜாவன்களுமே அவங்கவுங்களோட குடும்பத்தோட குழந்தைங்களோட எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறத காமிக்கிறா. பார்த்தியா அன்னைக்கு நான் அங்கே வந்து நீ எனக்கு அந்த பட்டாணிகளை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த குடும்பங்களும் இந்த குழந்தைங்கள்லாம் உயிரோடு இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். என்னால் உங்கள் இனத்துக்கு சாப்பிட கிடைக்காம போயிடுச்சு, அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் நீ செஞ்ச அந்த வேலையெல்லாம் நாங்கள் எங்கள் இனமே இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம், நீ எது செஞ்சாலும் தப்பாக தான் போகும் அப்படிங்கிற எண்ணத்தை விடு, பார்த்தியா நாங்கள் எவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த இடத்துல ஸ்னோ பொழிய ஆரம்பிக்குது. ஸ்னோ பொழியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாவன்கள் எல்லாம் அதில் விளையாட ஆரம்பிக்க நம்ம ஆளி தான் அது கையில் தொட்டு பார்க்குற அது ஸ்னோ இல்லை சாம்பல் துகள்கள். அந்த பாறை மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பள்ளத்தாக்க ஃபுல்லாக அந்த நெருப்பு ஓனாய் நெருப்பு வச்சுட்டு இருக்கு. ஸோ எல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. ஐவி சொல்கிறேன் நாம் அங்கே இருக்க அந்த விலங்குகளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவங்கள அந்த பள்ளத்தாக்குலேருந்து நதிக்கரை ஓரமாக கூட்டிகிட்டு போய் ஆகணும், இங்கே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் இவங்க யாரும் இங்கே பாரு அது நம்மளோட வேலையில் எந்த உயிரினங்களுமே நம்பக்கூடாது வரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. பட் இவங்க 2 பேர் தான் இல்லை நாம் எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு பேசி எல்லா ஜாவன்களும் வராங்க. அந்த மான்கள் கரடிகள் பாம்பு கூட்டம்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த நெருப்புலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு. இந்த ஜாவன்கள்லாம் குரூப்பாக பிரிஞ்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு நதிக்கரை ஓரமாக வர்றதுக்கு வழி காட்டி எல்லாரும் அந்த நெருப்புலேருந்து வெளியே நதிக்கரை ஓரமாக கொண்டு வந்துடுறாங்க. இங்கே எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியாது. என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த நதியில் நடுவில் தான் நம்ம ஆலியோட அந்த பூக்கு தீவே இருக்குது. எங்களோட தீவுக்கு போயிடலாம், அங்கே போய் சேஃபாக இருக்கலாம். ஆனால் இங்கே எப்படி இவங்க அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகிறது, அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அங்கே அந்த மர ஓநாய்கள் வந்துடுது. வந்து நீ என்னோட பையனை காப்பாற்றிருக்க சார், உனக்கு நாங்கள் நன்றி கடன் செய்யணும்ல, நீங்கள் எல்லாரும் அங்கே போகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மரக்கட்டைகள்லாம் எடுத்து போட்டு அதில் எல்லா அனிமல்ஸ் ஏறி நிற்க இவங்கெல்லாம் தள்ளிட்டு ஆலியோட பூக்குத்தீவை நோக்கி போகிறாங்க. ஸோ இவங்க வர்றதை நம்ம ஆட்களும் அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளி ஆட்கள் எல்லாம் எதிரிகள் இல்லையா, இவங்க தனியாக இருக்கிற இவங்க தீவுக்குள்ளே இப்படி பெரும் கூட்டம் வர்றது அப்படிங்கிறத பார்த்தது எப்படி எதிர்கொள்கிறது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இவங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆலி வர்றதை இவங்க பார்க்குறாங்க. ஆலி அது அவனா உயிரோட இருக்கானா, அவனா இவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆலியை பார்க்குறதுக்கு இங்கே வராங்க. பட் மற்றவங்க இருக்காங்கல்ல இங்கே நிற்கிறாங்க. ஆலிதான் அப்பா இவங்களை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம், அங்கே எரிஞ்சிட்ருக்குல, ஸோ இங்கே நம்ம தீவில் இவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், இவங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், ப்ளீஸ் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு மனசு இல்லடே ஆலி நம்மளை தவிர யாரையும் நம்பக்கூடாதுடா கண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆலி இல்லைப்பா நாம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளோட சக்தி கூடும்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நெருப்பு நான் எதிர்க்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் அப்பா எனக்காக அப்பான்னு கெஞ்சி கேட்க இவங்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸையும் தீவுக்குள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு வழி எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்களா. ஆனால் அந்த நெருப்பு ஓனாயில் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்களே அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஆலி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, இதோ வரேன்னு சொல்லிட்டு இவங்க நிறைய மரக்கட்டைகளை பாஸ் பண்ணி வந்தாங்களா, அது அந்த நதியில் தானே மிதந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஒன்றிலே தாவி 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 இதுவும் இந்த பூக்கு தீவுக்குள்ளே வர பார்க்குது. அது மட்டும் இந்த தீவுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த தீவையும் அழிச்சிடும்ல. என்ன பண்ணலாம், அந்த மந்திர முட்டை ஒன்று இவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அந்த முட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் இதை பலவீனமானதை மாற்றிடலாம்ல. மந்திர முட்டை எங்கே இருக்கும், ஆலி ஃபஸ்ட் டைம் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்தால அது கூட முன்னாடி இந்த நெருப்பு ஓனாய் கொன்ன பழைய டிசோ தான். ஆலியில் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே போயிட்டு அந்த டிசோ கிட்ட பேசுகிறான், எப்படியாவது இந்த பள்ளத்தாக்கை காப்பாற்றணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரே ஒரு முட்டை எனக்கு கொடுங்களேன், நான் எப்படியாவது அந்த நெருப்பு ஓனாயை தோற்கடிச்சிடுவேன், இந்த இடத்த நல்லபடியாக மாற்றிடுவேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சி கேட்குறான். இவனோட வேண்டுதலுக்கு பலனா அதில் ஒரு மந்திர மட்டும் உருவாகுது. அந்த மந்திர முட்டை தொட்டுக்கிட்டே இவன் யாரா தெரியுமா மாறணும்னு கேட்குறான், டிசோவா. ஸோ டிசோவா மாறிட்டு நம்ம ஆலி அப்படியே வரான். எல்லாரும் ஆலி டிசோவா மாறி இருக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. நெருப்பு போனை அப்படியே தூக்கி வீச முதுகுல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பெல்லாம் அணைஞ்சிருது. உடனே ஐவே போயிட்டு இந்த மரத்துல இருந்து ஒரு மொட்டை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீ பழையபடி பூகலா இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு ஓனாய் மேல தூக்கி வீச அது கரெக்டான டைம்ல மறுபடியும் தீய வர வச்சுக்கிட்டு அந்த முட்டையை எரிச்சு விட்டுடுது. என்ன இந்த பழைய ட்ராப்ல மறுபடியும் நான் விழுந்துருவேன்னு நீங்க நினைச்சீங்களா? கண்டிப்பா இது நடக்காது. நீ என்ன இப்படி டிசர்வ் மாறிட்டேன்னா என்ன தோக்கடிச்சிடலான்னு பார்த்தியா, இதோ வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆலி மேலே ஏறி அங்கே இருக்கிற எல்லா மரத்துலையும்
தீய வச்சு விட்டுடுது. ஆலில இதுக்கு மேலே இவனை விட்டா சரியாகுதுன்னு சொல்லிட்டு அந்த மரங்கள்லேருந்து நிறைய வேர்களை அனுப்பி அந்த நெருப்பு ஓநாயோட 4 கால்களையும் இறுக்கமாக கட்டிக்கிட்டு மற்ற வேர்களால் இவங்க நின்றுட்டு இருக்கிறது அந்த ஓநாய் முன்னாடி உருவாக்குன அந்த அணைக்கட்டு மேலே தான். ஸோ அந்த அணைக்கட்டோட பாறைகள் மேலே எல்லாம் விட்டு அந்த அணைக்கட்டை உடைய வைக்க பார்க்குது. ஐவிக்கு புரியுது இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு, ஆலி இப்படி பண்ணாத இப்படி பண்ண அவனோட சேர்ந்து நீயும் தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு போயிடுவ, தயவு செஞ்சு பண்ணாதுன்னு சொல்லும்போது ஆலி இல்லை, இந்த ஒன்று தான் வழி, இதை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அதோட பலத்தை எல்லாம் கொடுத்து அந்த அணைக்கட்டை அப்படியே உடச்சி விட்டுடுது. அந்த தண்ணியோட தண்ணியா பாறையோட பாறையா இவங்க 2 பேரும் கூட விழுந்துடுறாங்க. ஓனாய் இந்த தண்ணியில விழுந்து இறந்துடுது. ஆலியும் தண்ணியோடவே அடிச்சுட்டு போயிடுறான். அவ்வளோதான், ஆலி இறந்துட்டான், எல்லாரையும் காப்பாத்திட்டு அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சோகமாயிடுறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஓனாயில எரிஞ்சு போன இடம் மறுபடியும் பசுமையாயிடுச்சு. ஜாவன்களும் ஆலியும் சேர்ந்து அந்த பிப்ளெட் பட்டாணிகளை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சேமித்து வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே தூரமாக நிறைய டிசோக்கள் வர்றதை பார்க்குறாங்க. டிசோக்கள் இதுங்களாம் திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அதுங்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஐவிக்கில் என்னமோ தோணுது, குடுகுடுன்னு பறந்து போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு டிசோக்கை மேலே பார்க்குறா. அங்கே நம்ம ஆலி தான் உயிரோட இருக்கான். அங்கே இருக்கிற பழங்கள்லாம் பறிச்சு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு வேற இருக்கான். ஐவிக்கா ஓட்டி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு, ஆலி நீ உயிரோட இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகலையா எப்படின்னு கேட்கும்போது ஆலி சொல்கிறான், இவன் தண்ணியோட அடிச்சுட்டு போனால கரை ஒதுங்கி இருக்கான், இவனை மற்ற டிசோக்கள் கண்டுபிடிச்சி அவங்க கிடைக்கிற மந்திரம் மட்டும் மூலமாக இவனை மறுபடியும் ஆலியை மாற்றி காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு இவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவனை பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வந்த டிசோக்களுமே இப்போ இந்த ஆலிங்கிற ஒருத்தனால தானே அந்த நெருப்பு ஓனாயை மொத்தமாக அழிச்சு காட்டை பழையபடி மாற்றிருக்கு இந்த டிசோக்களும் சுதந்திரமாக நடமாடுது. அதுக்கு தேங்க்யூங்கிற மாதிரி எல்லாரும் ஆலிக்கு தலை வணங்கி தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே போக அப்படியே இந்த இடத்துல சூப்பர் ஹாப்பி எண்டிங்காக இந்த ஸ்வாப்ட் அனிமேஷன் மூவி முடியுது. ஸோ கைஸ், கதை எப்படி இருந்தது? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எப்படி நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குட் நைட்.